topic of sleep. தூக்கத்தை குறித்து நாம் அநேக வாரங்களாக நாம் தியானித்துக் கொண்டிருக்கோம். So today I thought I will just end this. இன்றைக்கு வேற ஏதாவது தலைப்புக்கு போகலாம் because month at beginning, so we'll start the new series or whatever, but then I thought about this message, but I thought I'll just avoid it, because it was just very short passage. ஒரு 5 வசனம் தான் இருக்கு. I actually wasn't going to talk it was just one of the random stories in book of Acts. But today the Lord spoke to me very clearly. We need to talk about that particular passage. அந்த வசனத்தை குறித்து, அந்த வசனங்களை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்க வேண்டும் என்று. So when I started reading that passage, அந்த வசனங்களை நாம் பார்த்த வேளையிலே it really applied to the first week, first Saturday when we meet for breaking of the bread. அப்பத்தை பிற்கையில் என்று சொல்ல அந்த வசனத்தில் நாம் பார்த்தோம். Turn with me to Acts chapter 20. அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்தை நாம் இந்த வேளையிலே நாம் எடுத்துக்கொள்வோம். Acts chapter 20 and verse number 7. 7வது வசனத்திலிருந்து நாம் வாசித்தோம் என்று சொன்னால், அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். On the first day of the week when we were gathered together to break bread. Amen. So today as we have gathered here to break bread, இந்த நாளில் நாம் அப்பத்தை பிற்கும்படி நாம் இந்த இடத்திலே நாம் கூடி வந்திருக்கோம். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற இந்த வார்த்தையை நாம் இந்த வேளையிலே நாம் கவனிப்போம். So we have been meditating on the topic of sleep. தூங்குகிற நீ விழித்து என்று சொல்லி எபேசியர் 5வது அதிகாரம் 14வது வசனம், Ephesians chapter 5 and verse number 14. We see, oh you sleeper, wake up. தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். Arise up from the dead and Christ will shine on you. And this is the verse that we've been meditating on, and we saw a series why do we need sleep? And what is the significance, importance of sleep? Yes, physical sleep is very important. But a spiritual sleep is very dangerous. ஆவிக்குரிய ஒரு தூக்கம், ஒரு நிர்விசாரம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது குலைத்து போடுகிறதா இருக்கு. It destroy our spiritual life, spiritual man. So we saw that. And we saw lives of people, whose lives were destroyed because of that. ஆவிக்குரிய ஒரு தூக்கத்தினாலே தங்கள் வாழ்க்கையை தொலைத்தவர்கள், ஆசீர்வாதத்தை இழந்தவர்கள், இவர்களை குறித்து நாம் சில நாட்கள் நாம் தியானித்தோம், சில வாரங்கள் நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் இந்த அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்திலே ஒரு நபரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். We are going to study about a person named Eutychus. Eutychus என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதனை குறித்து இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். The very name Eutychus means fortunate. அதிர்ஷ்டம் நிறைந்தவன். நம்ம வீட்டிலலாம் குழந்தைங்க பிறந்தாலும் இந்த குழந்தை பிறந்ததுல எனக்கு அதிர்ஷ்டம். Maybe his parents would have thought that when named him as Eutychus. ஐத்திகு என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதன். அவனை குறித்து இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். அந்த 9வது வசனத்திலே நாம் வாசித்தோம் என்று சொன்னால், Acts chapter 20 and verse number 9, the verse says like this: And a young man named Eutychus, sitting at the window, sank into a deep sleep as Paul talked still longer, and being overcome by sleep, he fell down from the 3rd story and was taken up dead. அப்பொழுது ஐத்திகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திர மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். So we just go there, as we read the book of Acts, it has got a lot of these stories, அநேக கதைகள் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் உண்டு, and we just go through this passage very quickly and we see, we just laugh at it. Sometimes it's a very funny story. A preacher preaching for a long time, I hope you don't think about me like that. And the young man, it says the young man, he fell down and he died. And then Paul goes and he says something and then he gets up. He's risen from the dead. அவன் மரித்தோரிலிருந்து அவன் உயிரோட கூட அவன் எழுந்திருந்தான். So just see this, okay, it's one of the miracles, it's one of the stories, the dangers of, long preaching, or the dangers of sleeping during pre-sermon, பிரசங்க நேரத்தில் தூங்குறதோட ஆபத்து, இதெல்லாம் குறித்து நாம் அப்படியே அநேக காரியங்களை நாம் யோசிப்போம். ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் சில காரியங்களை தெளிவாக வெளிப்படுத்தினார். இந்த 5 வசனங்கள் from this verse 7 to 12, there's a lot of deep meaning in this. அதில் சில ஆவிக்குரிய ஆழமான காரியங்கள் இந்த நாளிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக தேவன் நமக்கு இடைப்படுவாராக. நம்ம அநேக வேளைகளில் இதை நாம் வேகமாக நாம் படித்துவிட்டு we just say, okay, it's very funny. And today let's unpack this, let's dive in deeper, and let's see how dangerous spiritual sleep is and how amazing God's grace is. ஆவிக்குரிய ஒரு தூக்கம், ஆவிக்குரிய ஒரு நிர்விசாரம் நம்மை அழிவுக்கு கொண்டு போகிறது. ஆனால் தேவனுடைய கிருபை நம்மை ரட்சிக்கிறதா இருக்கிறது, அது நம்மை தாங்குகிறதா இருக்கிறது. இந்த இடத்துல இந்த யூட்டிகஸ் ஐத்திகு என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதன், he was really fortunate because even though he died, he was risen up from the dead.
தேவன் God restored his life. தேவன் அவனுடைய ஜீவனை மறுபடியும் கிருபையாய் கொடுக்கிறதை நாம் இந்த இடத்துல நாம் பார்க்கலாம். So he is definitely is fortunate in a different sense. Yes. So let's pick up from verse number 7. 7வது வசனத்திலிருந்து நாம் ஆரம்பிப்போம். அந்த வசனம் விதமாக சொல்கிறது, அங்கே வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டியதாக இருந்தது. அவர்களுடைய சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் அவன் பிரசங்கித்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்பொழுது ஐக்கியம் என்னும் பேர் கொண்ட வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் நிலையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக் கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். பின்பு ஏறி போய் அப்பம் பிரித்து புசித்து விடியற்காலம் அளவும் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான். அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள் என்று சொல்லி நாம் இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். Apostle Paul, he was in his travel too. If you continue to read after these chapters, he was on a mission. He was traveling to various places. He had already been to this city. இந்த துரோவா பட்டணத்துக்கு அவன் ஏற்கனவே வந்திருக்கிறான். So he was the one who established the church there. அந்த இடத்துல அவன் தான் அந்த சபையை அவன் ஸ்தாபித்திருக்கிறான். சில விசுவாசிகள் அங்கே இருக்கிறார்கள். Now he is going back to Rome, and he knows in his spirit that he is not going to return back to the city. இந்த பட்டணத்துக்கு அவன் மறுபடி வரப்போவதில்லை என்பது அவனுக்கு ஆவியினாலே வெளிப்படுத்தப்பட்டபடியினால், so he knows that this is the last time he is going to come there. இதுதான் கடைசி முறை அங்கே வரப்போகிறது என்று சொல்லி அவனுக்கு நன்றாக தெரிந்திருந்தபடினால், he wants to speak a long time. He wants to take a long time to share with them. அதிக நேரத்தை அவன் எடுத்துக்கொள்கிறான். So they have gathered there the first day of the week. They have gathered there, and Paul started preaching in the upstairs room. அவன் மேல் வீட்டு அறையிலே அவன் அந்த இடத்துல அவன் பிரசங்கிக்க தொடங்குகிறான். அந்த இடத்துல கிட்டத்தட்ட almost 5 hours. Probably they started around this time 6:30 or something like that. Now நடுராத்திரி மட்டும் அவன் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நாம் அந்த இடத்துல வாசிக்கிறோம். Already 5 hours had gone by. Just imagine this room. Picture in your mind. உங்க மனதிலே அந்த அறையை நீங்கள் கொண்டு வாருங்க. Paul is preaching there, and there are about probably 40-50 people like here. They all gathered there. It's late in the day. It's dim, and there are lights. விளக்குகள் அங்கே எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்கலாம். The Apostle Luke, so not Apostle Luke, the Gospel writer. He's in the traveling party. He goes with Paul to various places. Apostle Paul கூட அவன் பல இடங்களுக்கு அவனோட கூட பிரயாணம் செய்கிறான். So he's in the tour party, and he's noting it down. He's noting all these details about this. There were a lot of lights in that room. அவர்கள் கூடி இருந்த அந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது என்று சொல்லி, there were many lamps in the upper room where we were gathered. அவர்கள் கூடி இந்த அறையிலே அநேக விளக்குகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. So he writes all this information. These were not these LED lights or whatever. These were the candle lights, and probably a lot of heat. A lot of people are crammed into that place, that small room, and all the lights were lit. And added to that, Paul is speaking on and on and on. In another version, I think in ESV, I think it says lightly. It says Paul kept talking or something like that. Paul talked with them and he prolonged his speech until midnight. That's what it says. But I think in another version it says Paul kept talking on and on and on. So he didn't stop at all. And he was just preaching. And at some point, after hours of this preaching, there was a young man named Eutychus was sitting on a windowsill, and he becomes very drowsy. அந்த வசனம் சொல்கிறது, அவன் நித்திரை மயக்கம் அடைந்து மிகுந்த தூக்கத்தினாலே என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். He became very drowsy, and finally he fell sound asleep, and he dropped 3 stories to his death. 3ஆம் நிலையிலிருந்து அவன் கீழே விழுந்து அவன் மரித்து போகிறான். And verse 10, 10வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், Paul goes down and he bends over him, and he says, and he looks him up, and then he takes him up in his arms, and he says, "Don't worry, he is alive." Everyone else sees him as dead. மற்றவங்க எல்லாம் அவனை பார்த்து மரித்தவனாக அவனை அடிக்கிறார்கள். ஆனா Apostle Paul goes and says, "Don't worry, his life is in him. Do not be alarmed, for his life is in him." அவன் ஜீவன் அவனுக்குள் இருக்கிறது என்று சொல்லி அவனை பார்த்து சொல்கிறதை நாம் இந்த இடத்துல நாம் வாசிக்கலாம்.
What a great miracle. Whether it's a miracle or whether it was really alive. But whatever it is, there is a lot of spiritual lessons that we can learn from this. First and foremost, we need to look at this passage as a picture of falling. What really happened was, this young man fell to his death. அவன் மேல மூன்றாவது மாடியிலிருந்து அவன் கீழே விழுந்தான் என்று சொல்லி நாம் இந்த இடத்துல நாம் வாசிக்கலாம். And what do you do when you fall? When you fall because of your own stupid fault. When you fall because you put yourself in a vulnerable position. Many times, even believers, sometimes we fall in our spiritual walk. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில சில வேளைகளிலே நாம் விழுந்து விடுகிறோம். அறியாமையினாலே, நம்முடைய தவறுகளினாலே, அல்லது தெரிந்தே சில வேளைகளிலே நாம் விழுந்து விடுகிறோம். ஆனால் விழுகிற நம்ம ஒவ்வொருவரையும் நம்முடைய தேவன் நம்ம தாங்குகிறவராக இருக்கிறார். He is a God who sustains us, and that's the grace of our Lord Jesus Christ. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம்மை தாங்குகிறது. விழுகிற ஒவ்வொருவரையும் அவர் தாங்குகிற ஒரு தேவனாக இருக்கிறார். Sometimes when we walk in public, it's just few months of winter, these icy roads, icy pathways and things like that. Sometimes we slip and fall. Has anyone fallen in public? And when people see, we feel very embarrassed. So நாம் ரொம்ப அவமானமா நம்ம ஃபீல் பண்ணுவோம். கீழே நம்ம விழ போறோம், அதில் தடுக்கி விழ போகிறோம். So we feel very embarrassed. யாராவது பார்த்தாங்களா, சுத்தி பார்த்தாங்களா? We feel so ashamed, sometimes. We feel embarrassed. It's tough when we fall. When I went to India, my niece daughter, Akka, Peti, she is only 2 years old. 2 வயசு தான் ஆகுது. So when I went there, we was just sitting in the living room and she was just running around here and there. And suddenly, one of the, something tripped her. எதிலே ஒரு கால் தட்டிக்கு அவ கீழே விழுந்தா. She is just 2 years old. She fell down, but before she could fall, somebody held on to her. அவளை எல்லாம் பிடிச்சிட்டாங்க. அவளை கீழே விழல. அவள் உள்ள போனா அவளை பிடித்து கொண்டாங்க யாரோ. ஆனாலும், even though she didn't fall down, even though she didn't get hurt, she was so embarrassed. And the 2 வயசுல, even at 2 years old, the children, they feel that emotion, they feel that they have that feeling, and the உணர்ச்சி வருகிறது இருக்குது. People are watching me, because everybody is looking at her and saying, are you okay? எல்லாரும் கேட்டாங்க, அதெல்லாம் சரியா இருக்கா, அவள் கீழே விழுந்துச்சாலும் அடிபட்டுச்சாலும் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அவளுக்கு she started crying. She didn't have any injury, she was not hurt, but even at age 2, we have this feeling, and we often, from a young age, we all know the feeling of what it is like to fall flat on our face. And we also see people fall from grace, like politicians, leaders, pastors. We see people, we hear all these news all the time, people falling from grace. And often, when we fall, it's something that happened because of some certain circumstances or some bad decision. சில வேளையில நாம் எடுக்கிற சில தவறான தீர்மானங்கள், தவறான முடிவுகள். And often, it ends up in a fall. And we end up like Eutychus. இந்த ஐத்திகை போல நாம் கீழே விழுகிறோம். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில சில வேளைகளில் நாம் விழ வேண்டிய விழுகிற சூழ்நிலைகள் அங்கே ஏற்படுகிறது. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலைகள், how to handle them? எவ்விதமாக அதை நாம் மேற்கொள்வது? What do you do in such a situation? What do you do when we fall? What do we do when we fail? We all have struggles. எல்லாருக்கும் போராட்டங்கள் உண்டு வாழ்க்கையில. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில சோதனைகள், போராட்டங்கள் எல்லாம் ஒருத்தரும் கிடையாது. We all have struggles. We all have challenges. Bible clearly says, for everyone has sinned. எல்லாரும் பாவம் செய்து அவர்கள் தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். Everyone has sinned and fall short of the glory of God. And we all have struggles. Even though we are in Christ, Satan always tries to tempt us. He puts us through trials and challenges in our lives. And there are things that could trip us. சில வேளைகளில் சில காரியங்கள் நம்மை விழுந்து விட செய்கிறதா இருக்கிறது. நாம் இன்னும் கவனமுள்ளவர்களாக நாம் இருக்கணும். We need to be very careful. But if it happens, what we need to do. We can always trust on the grace of God. தேவனுடைய கிருபையை நாம் எப்பொழுதும் நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். Even Apostle Paul, பவுல், அவர் கூட ரோமர்ல 7ஆம் அதிகாரத்துல, in Romans chapter 7, he says, it's in my flesh. It's in my flesh. I do things that I don't want to do. நான் செய்ய நினைக்காத காரியங்களை நான் செய்கிறேன். It's our human nature. And we need to ask ourselves, are there things that makes me fall? என்னை விட செய்கிற காரியங்கள் சில இருக்கிறதா? எதுவும் இருக்கிறதா?
No, we all have failures. We all have moments where we fall. சில வேளைகளில் நாம் விழுகிற காரியங்கள், நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், போராட்டங்களை சந்திக்கிற நேரங்கள் உண்டு. நம்ம விழ செய்கிற காரியங்கள் உண்டு. There are things that could trip us down, make us fall and fail. But here's the question that we need to ask. What do we need to know and what do we do when we fail? நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்கள், நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள். So today we're going to see what caused the fall of Eutychus. What caused his death? What caused his failure? அந்த ஐத்திக்கு கீழே விட என்ன காரணம்? அவன் மரணத்திற்கு என்ன காரணம்? அவன் தோல்விக்கு என்ன காரணம்? And what caused him to be raised up to life? அவன் மறுபடியும் அவன் உயிரோடு எழுந்து நிற்க what was the reason? என்ன காரணம்? So we're going to learn something from this today. So the first day of the week, வாரத்தின் முதல் நாளிலே அவர்கள் கூடி இருக்கிறார்கள். They have come together to break the bread and they have come together for the Lord's Supper. ராப்போஜனம் எல்லாம் இணைந்து அவர்கள் புசிக்கும்படியாக, தேவனை மகிமைப்படுத்தி அவர்கள் புசிக்கும்படியாக அவர்கள் வந்திருக்கிறார்கள். And now this is the first day of the week. And their Sabbath, the Jews' Sabbath was Saturday. அதுக்கு முந்தின நாள் அவங்களுக்கு லீவ். From Friday night to Saturday night, they won't do anything. So that was their Sabbath. And now they've come here on Sunday after a day's work. ஒரு நாளை முடித்து, வேலையை முடித்துக் கொண்டு அவர்கள் இரவு அந்த இடத்துல அவர்கள் கூடி இருக்கிறார்கள். Obviously everybody would have been very tired. And now this is the Lord's Supper, and this is the moment they could see Paul for a long time, and after a long time and for the last time. பவுலை அநேக நாட்கள் கழித்து அவர்கள் பார்க்கிறார்கள், சந்திக்கிறார்கள், அவன் பிரசங்கத்தை கேட்கிறார்கள். And probably the last time, கடைசி முறையாக அவன் பிரசங்கத்தை கேட்க இருக்கிறார்கள். Paul just keeps preaching on and on. பவுல் அங்கே பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். Because he knows that he has to leave the next day morning, early morning he has to leave. அந்த வசனம் சொல்கிறது, மறுநாள் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்று இருந்தது. அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் அவன் பிரசங்கம். He said, this is the last chance. So I don't, tomorrow morning I am leaving or tomorrow I am leaving. நாளைக்கு நான் கிளம்ப வேண்டும். After that I have no plans to return here. So this is my last chance to share everything with them. எல்லா சத்தியத்தையும் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். I have to share everything. From beginning to end, I have to tell them everything about Jesus, everything about the gospel, everything about salvation, everything about eternal life. So there are so many things that he wanted to cover in that one night, that one sermon. அந்த ஒரு நாள் ராத்திரியில் அப்படியே full ஒரு crash course மாதிரி. He wanted to cover everything from the beginning to the end. So he keeps talking and talking and talking. And the verse also says, verse 8 says, there were many lamps in the upstairs room where we were meeting. And then verse number 9 says, and seated in the window, just imagine this, a big room, not as big as this, a smaller room, but it was on the third floor. There is a window. We don't know how many other windows were there, but one of the young man named Eutychus was sitting on the window. அவன் ஒரு ஜன்னலிலே அவன் உட்கார்ந்திருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் உட்கார்ந்திருந்த மாத்திரமல்ல, அவன் ஒரு நல்ல தூக்கம், நித்திரை மயக்கம் அடைந்து அவன் தூங்கினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Paul பேச as Paul kept talking on and on, he continues to sleep, sound asleep. And that's when this happened. That's when he fell. அப்பொழுதுதான் அவன் கீழே விழுகிறான். The first thing we need to note about this is Eutychus' fall could have been avoided. அவன் கீழே விழுவது அவன் ஒருவேளை அவனை தவிர்த்திருக்க முடியும். He could have avoided it. The fall could have been avoided. We are going to get into what to do when we fall, but we need to look at the fact that this didn't happen because of someone else's fault. It was Eutychus' fault. And I think it was his own decision that led to that scenario. அவன் எடுத்த ஒரு முடிவு, அந்த ஜன்னல்ல போய் உட்காரணும்னு அவன் எடுத்த ஒரு முடிவு. He couldn't blame anyone else. It was no one else's fault, and this could have been avoided had he not sat on the window sill in the first place. முதலாவது அந்த ஜன்னலிலே அவன் உட்கார்ந்திருந்தான். ஜன்னல் இருக்குது, அந்த ஜன்னல் ஓப்பன் விண்டோ, அந்த ஜன்னல் திண்டுல போய் அப்படியே அவன் உட்கார்ந்திருக்கான். So he could have avoided that. And not only that, he could have stayed awake. Because he was sitting in a risky place, he knows the risks, he could have avoided that. The important thing about grace is, ஆண்டவருடைய கிருபையை குறித்து ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், அந்த கிருபை நமக்கு ஞானத்தையும் கொடுக்கிறது. It also gives us the wisdom to know certain things, to avoid certain things. God gives us the power
and wisdom to avoid these types of mistakes before they happen. கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நல்லது கெட்டது கெட்டது என்பதை பகுத்தறியக்கூடிய ஒரு ஞானத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அது தேவனுடைய கிருபை. It's God's grace that we have this wisdom. And sometimes it's easy to say, like it's all human. I'm human, I'm frail, நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷன், ஒரு பலவீனமான ஒரு மனுஷன். So many times we can always take up that excuse. அதே வேளையில் அந்த ஒரு காரியத்தை நாம் சொல்லி ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி நாம் மனைவிகளை நாம் சொல்லிவிட்டு எழுத நாம் போய்விடுறோம். But like we have to always try to avoid things that could make us fall. நம்ம கீழே விட செய்யக்கூடிய காரியங்களை நாம் தவிர்த்து விடுவது நல்லது. That's what God calls us to do. He has given us this wisdom. நமக்கு அந்த ஞானத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். To learn and to grow up. நாம் கற்றுக்கொண்டு நாம் வளர்வதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளர்வதற்கு, நம்முடைய காரியங்களை நாம் சீர்தூக்கி பார்ப்பதற்கு, assess our lives, assess our actions with wisdom, so that we don't put ourselves in these kind of situations, these kind of positions. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட காரியங்களிலே இந்த ஜன்னல் ஓரத்தில் போய் உட்கார்ற மாதிரி, இந்த விளிம்பில் உட்கார்ற மாதிரி, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் தவிர்ப்பதற்கு தேவன் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். God has given us the wisdom. Wisdom teaches us certain things. அந்த ஞானம் நமக்கு சில காரியங்களை நமக்கு போதிக்கிறது. முதலாவதாக, we are all vulnerable. நம்ம எல்லாரையும் சத்துருவான நம்ம வீழ்த்துவதற்கு ஏதாவது விதத்தில் முயற்சி செய்வோம். Each one of us will have different tendencies, different vulnerabilities. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியங்களில் weaknesses இருக்கும். So, like our thoughts, our tendencies, they could be different. Often, like it's very easy to look at other people's weaknesses, other people's vulnerabilities. சில வேளைகளில் மற்றவர்களுடைய குற்றங்கள், மற்றவர்களுடைய குறைகள் நம்முடைய கண்களுக்கு பெரிதா தெரியும். ஆனால் நம்முடைய குறைகள், நம்முடைய தப்பிதங்கள் நம்முடைய பார்வைக்கு தெரிவது கிடையாது. We fail to notice our own weaknesses, our own tendencies sometimes, or our own vulnerabilities. And the Lord said in one place, உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை நீ உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை நீ பார்க்கிறதில்லை. Why are you looking at the speck in your neighbor's eye, when you have a log in your eye? நம்முடைய கண்ணில் ஒரு பெரிய உத்திரம் இருக்கான, நம்ம மற்றவர்களுடைய குறைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சில வேளைகளில். And we need to be aware of that fact that we are all vulnerable. We are all vulnerable. நம்ம எல்லாரும் வீழ்ந்து போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. There are certain areas in our lives that Satan always tries to exploit. சாத்தான் அவன் அநேக விதங்களிலே நமக்கு எங்க அந்த வீக் பாயிண்ட் இருக்குது என்பதை அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். 1 பேதுரு 5வது அதிகாரத்திலே 8வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவன் ஒரு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று அவன் வகை தேடி அவன் சுற்றி திரிகிறவனாக இருக்கிறான். நாம் மிகவும் கவனம் உள்ளவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் காணப்படும். We need to be very watchful, very careful. Like Eutychus fall could have been avoided. அவனுடைய கீழே விடுகிற அந்த காரியம் அது தவிர்க்கப்பட்டிருக்கலாம். அவன் நினைத்திருந்தால் அது தவிர்க்கப்பட்டிருக்கலாம். அடுத்ததாக, the Eutychus fall, it started off with him drifting off to sleep. அவன் அப்படியே அங்கே போய் உட்கார்ந்துட்டு டக்குன்னு அவன் தூங்க போகலாம். நம்ம எல்லாருமே யாராவது அப்படியே உட்காந்து டக்குன்னு நம்ம தூங்க போயிடுவோமா? Do we just instantly when we go to bed, do we immediately fall asleep? Often it takes few moments, few minutes, right? Slowly we go to sleep. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த தூக்கத்துக்கு போய் இங்க யூட்டிகஸ் அப்படிதான் இருந்திருக்கும். அந்த ஜன்னல்ல போய் உட்காந்துருப்பான், அப்படி கொஞ்ச நேரத்தில் அப்படியே பட்டா விட ஆரம்பிச்சிருவான். அப்படியே கண் அப்படியே சொல்லிட்டு போயிருக்கும். அப்படியே பவுல் பேச like as Paul spoke and அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா you would have gone to that sleep. Our fall also starts like that. Like the fall doesn't, or it does not happen suddenly. It is gradual. இந்த வாழ்க்கையிலே நம்ம அப்படியே டக்குன்னு நம்ம விடுறது கிடையாது. Slowly Satan tries to enter into our life. சத்ருவானவன் கொஞ்சம் கொஞ்சமா அவன் அப்படியே உட்கார்ந்து இருந்திருப்பான். அப்படியே டக்குன்னு இப்படி முன்னாடி விழுந்திருப்பான். You would have just fallen friend. பக்கத்துல உள்ள ஆள்கிட்ட தேடி போய், hey, get up. Okay, கொஞ்ச நேரம் பிரசங்கத்தை கேட்டிருப்பேன். I listen to the sermon for some time. And next once again this side, this person would say, hey, get up. And then they said, okay, don't bother you guys. And then they started sleeping backwards. They பின்னாடி சாஞ்சம் என்ன தூங்க அப்படியே. So it's a gradual thing. His fall was very gradual. And we need to be very careful. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் சத்ருவன் நம்முடைய கொஞ்சம் கொஞ்சமா தான் போவோம். Slowly we will start entering this into our lives, into our families.
we'll drift further and further asleep until we finally go off. அப்படியே நம்ம பின்னாடி சாஞ்சி விடுறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். We don't do it intentionally. நாம் வேணும்னு அப்படி செய்யறது. So sometimes, but then often we are very careless. Often we are very careless about this. All these small things. சில சின்ன காரியங்கள். But grace, God's grace gives us the wisdom. கர்த்தருடைய கிருபை நமக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கிறது. We are all vulnerable. நம்ம எல்லாருமே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு விடுவதற்கு ஏதுவாக இருக்கிறது. We need to be very careful. And soon we will sink into a deep sleep. சீக்கிரத்தில் நம்ம ஆழ்ந்த ஒரு நித்திரைக்குள்ளாய் நாம் சீக்கிரத்தில் நாம் செய்வோம். இந்த இடத்துல நம்ம பார்க்க மிகுந்த தூக்கம் அடைந்து, வெறும் தூக்கம் அடையலாம், மிகுந்த தூக்கம் அடைந்து. He fell into deep sleep. In English it says he fell into deep sleep. Not just ordinary sleep. Fell into deep sleep. அப்படியே வீட்டில் இருந்து தூங்குற மாதிரி ஒரு நினைப்பு அவனுக்கு. Just like as if he was lying in his bed, he went to take deep sleep. Not realizing that he was sitting in a risky place, a window sill on a third floor. மூன்றாவது மாடியில ஒரு ஜன்னல் ஓரத்துல அவன் உட்கார்ந்திருக்கான். Imagine that. He was so careless. Many times, our fall also, we are very careless sometimes. So we need to be very careful, very watchful. And the third thing about the Eutychus is, he was hungry. And மிகவும் பசியோடு கூட அவன் இருந்தான். Imagine, like they are about to eat, but this happened before that. அவர் அப்பம் விற்கும்படி அவர்கள் கூடி வந்துருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் அந்த இன்சிடென்ட் நடந்த பிறகு after 12 o'clock, after he falls down and after Paul goes and resurrects him, after that only they go and have the food. So Eutychus must have been very hungry. மிகவும் பசியோடு கூட அவன் இருக்கிறான். Often Satan tries to attack us when we are in need. நாம் சில வேளைகளிலே சில தேவைகளோடு கூட இருக்கும்போது some natural urges, he preys upon our natural urges and our inclinations. He always attempts to ease our pain. நம்முடைய பலவீனத்துல தான் நம்மை தாக்க முயற்சி செய்வோம். நமக்கு பசி இருக்கிற நேரம் தான் நம்மை தாக்க முயற்சி செய்வோம். When we are in our weakness, when we are looking for something, when we desire something, he tries to satisfy that desire. நம்முடைய தேவைகளை அவன் தன்னுடைய விதத்தில் அவன் நம்முடைய தேவைகளை அவன் சந்திக்க அவன் முயற்சி செய்வான். He will try to meet our needs by his own way, not the way that God wants to fulfill that desire. We will be praying to God for so long. தேவனிடம் நாம் அநேக ஆண்டுகள் நாம் ஜெபித்துக் கொண்டே இருப்போம். But Satan will show a shortcut. சில வேளையில் ஒரு குறுக்குவழி அவன் காமிப்பான். இப்படி பண்ணா சீக்கிரம் எடுத்துடலாம். You can achieve the success through this shortcut. When Jesus was in the wilderness, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உபவாசம் பண்ணி ஒரு 40 நாட்கள் இருந்த வேளையிலே சத்ருவானன் எப்போ வந்தான்? He did not come on the second day or third day. When did he come? On the 40th day, when Jesus was hungry. இயேசுவுக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று என்று சொல்லி நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பிறகு அவருக்கு பசி உண்டாயிற்று. He was so hungry, and that time Satan tried to attack. அந்த சத்ருவானன் அந்த நேரத்தில் வந்து இந்த கல்லுகளை அப்பங்களாக மாற்றும். You can turn the stones into bread if you are the son of God. தேவனுடைய குமாரனானால் இது செய்யும். He is very cunning. மிகவும் தந்திரசாலி. He tries to exploit our urges, our desires, நம்முடைய தேவைகள், நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய விருப்பங்கள், இவைகளே அவன் சாதகமாக்கி சில வேளையிலே அவன் நம்மை வீழ்த்த பார்ப்பான். We need to be very watchful, very careful. When we go grocery shopping, நம்முடைய வீட்டுக்கு நம்ம grocery வாங்கும்போது, how many of you have this experience? If you are so hungry, நம்ம பசியோடு கூட நம்ம ஷாப்பிங் பண்ணணும். There is actually a study done. I studied somewhere. If you are going shopping, eat well, நல்லா சாப்பிட்டு போங்க. ஏன்னு சொன்னா, because otherwise you go and you pick up all unnecessary things. I might need this, I might need this, all Cheerios, Doritos, this and that, you just fill your cart because you're hungry and you say, okay, I need that. Some point I'll need that. எப்போது எனக்கு தேவைப்படும். If you go with the full stomach, இங்க பசியாரி இங்க போனீங்கன்னு சொன்னா பார்த்து வாங்குவீங்க, நிதானமா வாங்குவீங்க, எது தேவையோ அதை வாங்குவீங்க. This is the shopper's mentality, psychology. Like an Adam and Eve, like in the Garden of Eden, what did they see? They see the fruit. அந்த பழத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். பார்வைக்கு நல்லதா இருக்குது. It was so nice, looking so nice. They wanted to have that. Being tempted is not a sin. சோதனைக்கு உட்படுவது அது பாவம் கிடையாது. Having an urge or a desire is not a sin. விருப்பப்படுவது, சில விருப்பங்களை நாம் நிறைவேற்றி நாம் முயற்சிப்பது அது பாவம் கிடையாது. ஆனா
what we try to do, when we choose to do with that temptation. That's what determines whether it's a sin or not. நம்ம அந்த சத்தத்திற்கு, அந்த சாத்தானுடைய அந்த வீழ்ச்சி சூழ்ச்சிக்கு நம்ம விழுகிறோமா, or we running away from it, அதிலிருந்து நாம் தப்பி ஓடுகிறோம், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஜேக்கப் அண்ட் ஈசா, யாக்கோபு ஈசாவுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ஈசா he was the elder one, ஏசா தான் மூத்தவன். But one day he was hungry. அவனுக்கு he came home very hungry. And when he saw his brother, cooking a nice stew, he sold his birthright. அவனுக்கு the சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விட்டு போட்டான்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். He sold away his birthright for a bowl of stew. ஒரு பானை கூழுக்காக அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் விட்டு போட்டான்னு சொல்லி வேதத்தை நாம் வாசிக்கிறோம். This is what Satan does. This is what essentially sin is. Trading the real thing, the blessing of God, for a counterfeit. சத்ருவானவன் காண்பிக்கிறதான இந்த உலகத்தின் காரியங்கள், this can never satisfy us. இது நம்மை எப்பொழுதும் அது திருப்திப்படுத்தவே முடியாது. So sometimes, like we say, we need to be very watchful. Satan will try to exploit our hunger and appetite. And so Eutychus here was also hungry. So that was probably a reason why he was so tired as well. And the second thing is, he was very isolated. அவன் தனித்து அவன் அந்த இடத்துல இருக்கிறதை நாம் பார்க்கலாம். The entire room was full of people. Yes, அந்த அறை முழுவதும் ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனா அவன் எங்க உட்கார்ந்திருக்கான்? ஒரு ஜன்னல் திண்டுல உட்கார்ந்திருக்கான். But he was sitting on a window sill. Everybody else was sitting in a chair like you guys. Or probably, they were sitting on the floor. Probably we don't know whether they are chairs or not. That information is not here, but they were probably sitting on the floor or a chair or a cushion sofa or whatever. That doesn't matter. But this young man, was not with them. He was sitting on a windowsill on the side, away from the people, away from the preacher, probably hiding from the preacher. Paul, the பார்வைக்கு மறைவாக ஒருவேளை இருக்கிறாங்க, we don't know. But he was sitting, he was isolated from the people. He chose to sit on the windowsill when everyone else was gathered around Paul. எல்லாரும் அப்போஸ்தலன் பவுலை சுற்றி அந்த வசனத்தை கேட்பதிலே அவர்கள் ஆர்வம் காட்டுகிற வேளையிலே இவன் அங்கே தனியாக அந்த ஜன்னலிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். God never wants us to be alone. Like our spiritual journey, we need to travel together with other believers. மற்ற விசுவாசிகளோடு கூட நாம் இணைந்து நாம் பயணம் செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். This is what God wants us to do. He never intended us to do this alone. We cannot fight sin and temptation by ourselves. பாவத்தையும் சோதனைகளையும் நாம் தனிமையாக நம்மால் மேற்கொள்ளவே முடியாது. If you are a family, husband and wife, you must join hands. As a family, children and everyone should join in. In a community, we need to work together. நம்ம சபையாக நாம் இணைந்து நாம் காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், மேற்கொள்ள வேண்டும். It's not a island. We can never survive like that. We cannot overcome sin. We cannot overcome temptation by ourselves. Of course, we need God's help, but beyond that, we need our community, we need the church, we need the congregation. That's why in Hebrews we read, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள் புத்தி சொல்லுங்க. We must never give up this communion, this gathering of believers. We need to pray for one another. We need to walk this out together. Yes, we need to be stronger together. We are setting up ourselves for a fall if we are isolated. The Christianity thing, it's meant to be done together, not alone. And finally, another reason it could be that Eutychus was very tired. Obviously he was very tired. It's one of these three things, or if not all of them. Sometimes we feel very tired. We feel tired of the times that we live in. We feel very run down. We feel depleted of all our energy. We feel weak and sleepy and physically very tired. And at that time, sometimes, let me just do this. We unplug ourselves. We give into this temptation. சில வேளையில அந்த சோதனைகளுக்கு நாம் விழுந்து விடுகிறோம். சில வேளையில just out of pure tiredness. This leads to the fall, and we need to be very careful. Now moving on, Eutychus fell to the ground from the third story, and that's a long drop. மூன்றாவது மாடியில நம்ம கீழே விழுறோம். We don't know how tall each floor was, but still it was a significant height. And he was picked up dead. And people probably saw him fall, and immediately they run out. They run out after him, and they go to the bottom of the steps. The கீழே இறங்கி வேகமாக ஓடி போய் பார்க்குறாங்க.
அவன் மரித்து கிடக்கிறான். He had a fall and then they have picked him up and he's dead. He's dead in your arms. And we need to understand the truth that falling kills. Falling kills, but it's the grace of God, grace of Jesus Christ. You know, He saves us. It saves us. Eutychus was wrong. When he sat on the window sill, he did not properly assess the gravity of the situation. அங்கே அந்த விண்டோவில் அந்த ஜன்னலில் உட்கார்ந்து இருக்கிறதோட தீவிரத்தை அவன் உணரவில்லை, அந்த ஆபத்தை அவன் உணரவில்லை. He did not realize that the fall would kill him. You know, sometimes, you know, like when we fall into sin, you know, when we struggle with certain things in our life, you know, we always enter into that territory. You know, we think that, you know, it's not a big deal. இது ஒரு பெரிய காரியம் இல்லை. You know, like I can easily sit here for long. அந்த இடத்துல நான் அப்படியே இந்த தவறை செய்து கொண்டால், இந்த பாவத்தை செய்து கொண்டே நான் இருக்கலாம்னு சொல்லி சில வேளையில் நாம் அனைவரை நினைக்கிறோம். But then the Bible very clearly says, you know, the wages of sin is death. பாவத்தின் சம்பளம் மரணம். But the grace of our God is eternal life through Christ Jesus Christ. இந்த தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற நித்திய ஜீவன். You need to understand the truth. But falling always is dangerous. But God's grace is always there to protect us, to preserve us. And we need to come under that grace. And the கிருபைக்குள்ளாய் நாம் வர வேண்டும். Now sometimes you might say, I don't do anything wrong. I'm not a bad person. I'm a very good person. But the problem is, you know, like it's not whether you're a bad person or a good person, but the problem is whether you're living or dead. நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்களா அல்லது மரித்திருக்கிறீர்களா? அதுதான் important. That's important. In other verses, we read like this, Proverbs chapter 14 and verse number 12. There is a way that seems right to a man, but in the end it leads to destruction. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதில் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். You know, it might look like a good idea, a great idea, in order to do certain things, to enjoy some things in our life. But does it please God? Is it according to God's will? It's according to God's plan. We need to understand that. We need to know that very clearly. You know, often there are things in our lives, you know, that we fall or stumble. You know, it always seems like a great idea, a decent idea. சில வேளைகளில் நம்ம வெளிக்கிற சில காரியங்கள் அந்த நேரத்தில் அது நல்ல ஒரு ஐடியாவை தோணும். You know, but always don't trust your heart. Never trust your heart. உங்களுடைய இருதயத்தை நீங்கள் என்ன யோசிக்காதீங்க. Assess the word of God. தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் அதை ஆராய்ந்து பாருங்க. Trust the word of God. தேவனுடைய வார்த்தையை நீங்க எண்ணி பாருங்க. Because we live in a culture, a dangerous culture. You know, do what your heart says. உங்க இருதயத்தின்படி நீங்க நடந்து கொள்ளுங்க. Feed your desires. உங்க என்ன ஆசைப்படுறீங்களோ என்ஜாய் பண்ணுங்க. We live in the world like that. Whatever you want, enjoy it. Enjoy life as much as you want. Just do it. Now, this is what the children are being fed with. The modern generation is being fed with. And that gate is very wide. That gate is very wide, that leads to destruction. But the gate that leads to life is very narrow. Jesus told that. இடுக்கெடுக்க போகிற வழி அது விசாலமாக இருக்கிறது, ஜீவனுக்கு போகிற வழி அது மிகவும் குறுகியதாக இருக்கிறது. And the next thing we need to know that is falling. First is falling kills, but Jesus has the power to save. மரித்தவனாய் அவன் எடுக்கப்பட்டான். People already see him in the sea, he's dead. Luke writes very clear. மரித்தவனாய் அவன் எடுக்கப்பட்டான். He was taken up as dead. But Paul comes down. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கீழே இறங்கி வந்து அவன் சொல்கிறான், பார்த்த மாத்திரத்தில் அவனை சொல்கிறான், he's not dead, he's alive. This is what Jesus does in our lives. அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இதை தான் நம்ம செய்கிறார். The world might see us as dead. இந்த உலகம் நம்மை மரித்தவர்களாக இது பார்க்கிறது. But our Lord sees life in us. நமக்குள்ளே ஜீவன் இருக்கிறது தேவன் அறிந்திருக்கிறார். நமக்குள் ஜீவன் இருக்கிறது தேவன் விரும்புகிறார். He calls things that are dead as though they are alive and He brings them to life. அதை உயிர் பெறச் செய்கிறார். மற்றவர்கள் everybody would have lost hope, but Jesus never loses hope in us. அவர் நம்மேல் ஒருபடும் ஒரு நம்பிக்கை இழக்கிற தேவன் அல்ல. And Paul just said that one statement there. அவன் கலங்காதிருங்கள், அவன் உயிர் அவனுக்குள்ளே இருக்கிறது என்று சொன்ன வேளையிலே அவன் அப்படியே சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு போயிட்டான். He didn't even check whether he was alive or not. You know, he just said, you know, like, don't worry, you know, he's alive. And he just goes back up.
And this is what we know. We need to see that particular verse, what Paul did. And Paul செய்த காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த 10வது வசனம், உடனே பவுல் இறங்கி போய், Paul comes down. In English it says when Paul went down, he came downstairs. He did not tell them, like, okay, he's dead, okay, bring him up here. போய் அவனை ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தூக்கிட்டு வாங்க. He didn't say that. Paul goes down and Jesus came down. Hallelujah. Jesus came down for you and me. நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். பூமியில அவர் இறங்கி வந்தார். That is the gospel. The big truth of gospel is hidden in this passage. சத்தியம் இந்த வசனங்களுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. பவுல் இறங்கி போனான். And Jesus came down for us. He came down for us. In Philippians chapter 2 and verse number 6 to 8, we read like this, who being in very nature, that's Jesus, who being in very nature God, did not consider equality with God something to be used for his own advantage. Rather, he made himself nothing by taking the very nature of a servant, being made in human likeness, and being found in appearance as a man, he humbled himself by becoming obedient to death, even death on a cross. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே அவர் தாழ்த்தினார். He came down for us because of the love that he had for us, because of the grace that he had for us. அவர் நம்மேல் வைத்த அந்த கிருபை, அந்த இரக்கம், இந்த அன்பு, அதனாலே அவர் நமக்காக ஒரு மனிதனாக அவர் இறங்கி வந்தார். Hallelujah. தேவனுடைய கிருபை எவ்வளவு பெரியது பாருங்க. No matter where you fall, there is the grace, God's grace at the bottom holding on to you. It meets you at the bottom. நீங்க கீழ விழுகிற நேரத்துல உங்களுக்கு தாங்கி பிடிக்கிறதா இருக்குது. You cannot outrun it. You cannot outsin God's grace. You cannot outfall God's grace. நீங்கள் தேவனுடைய கிருபையினாலே நீங்கள் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். Sometimes you might think, I don't know if God can forgive me. I feel very ashamed before God because, if this man fell out of third story, maybe you think that I am in like fourth or fifth story or sixth story. But God doesn't care where you are, what level you are, what level you fell down from. நீங்கள் எந்த நிலையிலிருந்து நீங்கள் விழுந்தீர்கள் என்று தேவன் கணக்கிடுகிறார். He loves us so much. He doesn't care what we did in the past. நாம் கடந்த காலங்களில் நாம் என்ன செய்தோம் என்பது இந்த தேவன் கவனிக்கிறவர்கள். அவர் மன்னிக்கிற தேவனாக. He is a forgiving God. He is a gracious God. His grace picks us and meets us where we are. Maybe we are lying flat on the ground dead. ஒருவேளை ஐத்திகுவை போல நாம் இந்த தரையிலே மரித்தவர்களாக நாம் எடுக்கப்பட்ட சூழ்நிலையிலே நாம் காணப்படலாம். But God can bring us back to life. தேவன் நம்மை உயிர்ப்பிக்க ஒரு வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். அவருடைய கிருபையின் மகிமை. That's the glory of His grace. That's the power of His grace. And like Paul came down to meet Aeneas, Jesus came down to meet us. நம்மை சந்திக்கும்படியாக, நம்மை மீட்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக அவர் இறங்கி வந்தார். And not only that, what Paul did, the second thing he did, அவன் மேல் விழுந்து என்று சொல்லி நாம் இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். அவன் பவுல் இறங்கி வந்து போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக் கொண்டு, Paul went down and he bent over him and taking him into his arms. And this was kind of like the first step. And just falling upon him. Like we see in the Old Testament also, Elijah doing that. He fell upon him. And if you read the book of Luke, chapter 15, Luke, if you read the story of the prodigal son, what did the father do? கெட்டகுமாரன் கதையிலே அந்த தகப்பனார் என்ன செய்தார்? அந்த மகன் ஓடி வந்த வேளையிலே, when the son was returning home, father, he was waiting for his son's return. அந்த மகன் திரும்பி வருவதற்காக தகப்பன் காத்துக் கொண்டிருக்கிறார். அவன் எழுந்து புறப்பட்ட தன் தகப்பனுக்கு வரும்பொழுது, தகப்பன் தூரத்திலே வரும்பொழுது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். The father ran to his son, he threw his arms around him, and this kind of throw, here we see Paul threw his hands around Eutychus. Paul ஐத்திகுவை அணைத்துக் கொண்டு என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். It's the same kind of throwing of hands. It's like a hug. Showing his love, showing his affection. Jesus loves us so much. We are under his wings, under his shield. அவருடைய சிறகுகளினாலே என்னை மூடுவார் என்ற வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு தேவன் நம்மை அணைத்துக் கொண்டிருக்கிறார். He threw his arms around us. My son, my daughter, I love you so much.
மகனே மகளே, உன்னை நான் மிகவும் நேசிக்கிறேன். தேவனுடைய அன்பு கிருபை நம்மை சுற்றிலும் அது நம்மை அணைக்கிறதா இது காணப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே இந்த தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, his life, like he was a great man of God. தேவனாலே வலிமையாக உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு மனிதர். But when he sinned, his sin was a huge one. Like not just adultery, also murder. அவன் ஒரு விசுவாசம் ஒரு வேலைக்காரனை கொண்டு போட்டான் ஒரு ஸ்திரீக்காக. It was like this, not 6th, 7th, 8th story fall. 7வது 8வது மாடிக்கு தான் விழுந்த மாதிரி அது. ஆனா அந்த இடத்துல சொல்றேன், ஆண்டவரே உமக்கு பிறகு உங்களுடைய பார்வைக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன்? Where can I run away from you? We can never outrun God's grace. தேவனுடைய கிருபையை விட்டு நாம் ஓட முடியாது. Sin has the power to kill. மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா நம்முடைய தேவனுடைய கிருபை வரவும் நமக்கு ஒரு நித்திய ஜீவன். கிறிஸ்துவின் மூலமாக ஒரு நித்திய ஜீவன். Jesus grace has the power to restore. We might think that we are the ground. பறையிலே மரித்தவர்களாய் நாம் ஒருவேளை கிடக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மை உயிரோடு எழுப்ப வல்லமை உள்ளவர் தேவனாக இருக்கிறார். Because of the forgiveness that he has for us. அவருடைய பாவ மன்னிப்பு கிருபை நம்மை மறுபடியும் நிலைநிறுத்தது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அடுத்ததாக நீங்க வாசிங்க அந்த கடைசியாக 16வது வசனம். வாடசை பின்பு பவுல் ஏறி போய் அப்பம் பிட்டு புசித்து விடிய காலம் மட்டும் வெகு நேரம் அவன் பேசிக்கொண்டான். He didn't stop there. Even after this incident, he said, okay, now he's up. Now I'm going back to my job. நான் மறுபடியும் என்னுடைய வேலைக்கு நான் பிரசங்கம் பண்ண போறேன். He just goes up and then விடியும் வரை அவன் என்ன செஞ்சான்? பேசிக்கொண்டிருந்தான். But morning 6 o'clock, it was probably the longest sermon maybe. They probably 12 hours, the marathon, one person is preaching for 12 hours. வெகு நேரம் அவன் பேசிக்கொண்டு பின்பு அவன் புறப்பட்டான். அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து they brought him up as a live person. No signs of any injury. எந்த ஒரு காயம் இல்லை. அவனே அப்படி படிக்கட்டு ஏறி அப்படி 3ஆம் மணி வரைக்கும் அவன் வரான். He comes up. உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து அவர்கள் மிகுந்த ஆறுதல் அடைந்தார். You would have come up and you would have taken part in that communion. அவர்கள் வந்து அந்த அப்பம் பிட்டு அவர்கள் புசித்து என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். They did not miss a beat. They didn't admonish Eutychus. The church did not say, hey, why did you fall? Why did you sit in the window? You caused a delay. Like 1 hour sermon lost. No, nobody was complaining about those things. யாரும் அதை குறித்து ஒன்று கண்டுபிடவில்லை. They just went back to business. They went back right to the Lord's table. They went back to breaking the bread and hearing the word. And this is what God's grace is a great thing. There is a table set before us in heaven. தேவன் நமக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். We are all invited to that. அதற்காக நம்மை தேவன் ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். In our spiritual walk, every day, each and every day, God refines us. தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை புடமிடுகிறார். வசனத்தினாலே புடமிடுகிறார். Through His word, God prepares us for that table. And here we see Eutychus climbing up back to join the rest of the group, rest of the church, and taking part in the communion, taking part in the table. And அப்பம் பிற்குதலே அவன் போய் கலந்து கொள்கிறான். This is a great moment. This is a great moment. Eutychus, he is a son of fortune. ஒரு அதிர்ஷ்டசாலி என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இந்த இடத்துல உண்மையாகவே அவன் ஜீவன் போயிருக்க வேண்டியது. His life should have gone. The moment he hit the ground, அந்த தரையில் அவன் விழுந்த நொடியில் அவன் ஜீவன் அவனை விட்டு போயிருக்கணும். போய்விட்டது. He actually lost his life. And Paul goes and resurrects it through the word. And the word is there as a power. And today, let's all stand up and look up to Heavenly Father. We are going to be saved by grace through faith. இந்த நேரத்தில் இந்த எபேசியர் 2வது அதிகாரம் 1 to 5 வசனங்களே நாம் இந்த வசனங்கள் விதமாக சொல்லுகிற அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகி ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். And you were dead in the trespasses and sins in which you once walked, following the course in this world, following the prince of the power of the air, the spirit that is now at work in the sons of disobedience. So that's verse 1 and 2. But verse number 3 and 4, let's all read that together. நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை நாம் இந்த வெளியிலே நாம் வாசிப்போம். 3 to 5 வசனம் வரைக்கும். 3 to 5 வசனம். I think it's there in English and Tamil, so whichever language you are comfortable, just read that together. We are all going to make it as a confession thing before we take part in the Lord's table today. ஆண்டவருடைய பந்தியிலே நாம் சேருவதற்கு முன்பாக ஒரு விஷயம் நாம் இந்த வசனங்களை நாம் வாசிப்போம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து
நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஹalleluya. Can you tell that with faith? விசுவாசத்தோடு நாம் அறிக்கை முடியுமா? கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஹalleluya. அக்கிரமங்களிலே மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட அவர் உயிர்ப்பித்திருக்கிறார். ஹalleluya. Loving Heavenly Father, Lord, we thank you once again for this wonderful day. அன்பின் அருமையான நாளுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் நீர் தான் எங்களோடு கூட பேசினதுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தா, ஒருவேளை ஐத்துவின் கோலர் ராஜா ஆண்டவரே ஒரு நித்திரை மயக்கத்தினாலே தூக்கத்தினாலே ஆண்டவர் ஒருவேளை நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் விலகி நாங்கள் விழுந்திருந்தால் கர்த்தாவே ஆண்டவர் இந்த நாளில் இந்த கிருபை எங்களை சூழ்ந்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கிருபையினாலே எங்களை மறுபடியும் ஆண்டவரை நீ எழுப்பி ஆண்டவர் உம்மோடு கூட உட்கார செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பந்தியிலே நாங்களும் உட்காரும்படியாக எங்களுக்கு செய்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் காத்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரேஸ் இன்ப நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். நம்ம யாவருமாக ப்ளீஸ் பி சீட்டட்.